RTVKGF News முக்கிய செய்திகள். பிஎம்எல்ல வந்து ஆல்ரெடி உள்ளூர்காரனுக்கு வேலை மறுப்பு. பிஎம்எல்ல வந்து ஆல்ரெடி உள்ளூர்காரனுக்கு வேலை மறுப்பு. சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. அடுத்த மாசம் தான் இவங்களை நிக்க வச்சுட்டு சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. அடுத்த மாசம் தான் இவங்களை நிக்க வச்சுட்டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் வர்றதா ஒரு தகவல் கிடைச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா 250 குடும்பம் வெளியே போறாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னா 250 குடும்பம் வெளியே போறாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னா 250 குடும்பம் வெளியே போறாங்க. தங்கவயலில் வெடிக்கும் போராட்டம். 250 குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. தங்கவயல் ஏப்ரல் 7, 2026. தங்கவயல் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பில் துரோகம் இழைக்கப்படுவதா என பிஜிஎம்எல் நிறுவனத்திற்கு எதிராக கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன. முக்கிய செய்திகள். பதவி நீக்க அபாயம். பிஜிஎம்எல் நிறுவனத்தில் கடந்த 15 முதல் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 250க்கும் மேற்பட்ட உள்ளூர் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிப்படை தாக்குதல். அடுத்த மாதம் முதல் உள்ளூர் தொழிலாளர்களை நீக்கிவிட்டு கர்நாடகா தொழில் பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் வீரர்களை பணியமர்த்த நிர்வாகம் எடுத்துள்ள முடிவுக்கு தலித் அமைப்புகள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வாழ்வாதார போராட்டம். 30 வயதில் வேலைக்குச் சேர்ந்தவர்கள் இன்று 45 வயதை கடந்து நிற்கிறார்கள். இந்த சூழலில் இவர்களை வேலையை விட்டு நீக்கினால் இந்த 250 குடும்பங்கள் எங்கே செல்லும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தவறு செய்திருந்தால் துறை ரீதியான விசாரணை நடத்துங்கள். அதை விட்டு ஒட்டுமொத்தமாக உள்ளூர் மக்களை புறக்கணிப்பதை ஏற்க முடியாது. பிஜிஎம்எல் சொத்துக்களை பாதுகாப்பது எங்கள் மண்ணின் பிள்ளைகள்தான். எச்சரிக்கை. உள்ளூர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் இந்த நடவடிக்கையை கைவிடாவிட்டால் சுவர்ண பவன் முன்பாக பிரம்மாண்ட போராட்டம் வெடிக்கும் என தலித் அமைப்புகள் சார்பாக அன்பரசு எச்சரித்துள்ளன. தங்கவயலில் நிலவும் இந்த சூழலால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் உங்கள் அன்பரசன். தங்கவயல்ல வந்து உள்ளூர்காரனுக்கு வேலை இழப்புன்றது வந்து அதிகமாயினுக்குது. இருந்ததை இழந்து வருகிறோம். இருப்பதை மீட் பண்ணது சேவ் கமிட்டி பக்கம் ஊர்வலம் பண்ணிக்கின்னு ஒரு விழிப்புணர்வு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி எனக்கு வந்துச்சு. என்னன்னு சொன்னோம்னா, இப்ப பிஎம்எல்ல வந்து ஆல்ரெடி உள்ளூர்காரனுக்கு வேலை மறுப்பு. இப்ப சுரங்க பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொன்னா 15 வருஷமா இந்த சுரங்க சொத்துக்களை பாதுகாக்கிறாங்க. யாருன்னா நம்ம தம்பிங்க தான். அவங்களுக்கு நம்மளுக்கு சில கருத்து வேறுபாடாகவும் பேசுவோம். அது உள்ளூர் பிரச்சனை. சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க பிஜிஎம்எல்ல. அடுத்த மாசம் தான் இவங்களை நிக்க வச்சுட்டு கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் வர்றதா ஒரு தகவல் கிடைச்சது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா 250 குடும்பம் வெளியே போறாங்க. பிஜிஎம்எல் இருக்கிற சூப்பர்வைசர்ஸ், செக்யூரிட்டி. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். தங்கவயல்ல வந்து ஒட்டு மொத்தமா இந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், சகோதரனுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவன் 1000 தப்பு பண்ணிட்டான். இவன் வேலைக்கு எங்க போவான்? உங்கள்கிட்ட 25 வயசுக்கு வேலைக்கு வந்தான் செக்யூரிட்டியா. நீங்க 35-40 வயசு பண்ண முடியுமா? எதுக்கு கர்நாடகா இந்தியா செக்யூரிட்டி தேவையில்லை. தங்கவயல்ல நீங்க வேலை செய்றவங்கலாம் பிஜிஎம்எல் புள்ளிங்க தான் வேலை செய்யுது. 250 பேர் வேலை இருக்கிற நிலைமை வந்துக்குது. அதனால வந்து தயவு செய்து அந்த அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் வேலை விட்டு நிக்க வச்சோம்னா சொர்ணபவன் எதிரில் நான் போராட்டம் பண்ணுவேன். தனித் அமைப்பு மூலியமா வேலை செய்யறவங்க எல்லாம் தனித்காரனு தான். எஸ்சிஎஸ்டி தான் செக்யூரிட்டி ஆகலாம், எஸ்சிஎஸ்டி தான் சூப்பர்வைசர் ஆகலாம் பிஜிஎம்எல்ல. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, தப்பு பண்றாங்களா டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணி உடனே வேலைக்கு சேர்த்துக்கோ. உடனே புது ஆளு தான் அவன் ஒரு 1500 ரூபாய் யூனிஃபார்ம் செலவு பண்றான், ஷூ கொடுக்குறான், 2 நாள் நிக்க வைக்கிறான். அதெல்லாம் வேணா. இருக்கிற யாரா இருக்கிறான், சூப்பர் யாரா அவனையும் வச்சுக்கோ, பிஜிஎம்எல்ல செக்யூரிட்டி யாரா அவனையும் வச்சுக்கோ. தப்பு பண்ணா என்கொயரி பண்ணு, வேலை தூக்கம். பட் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் போர்ட்ஸ் வந்து வருவதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த காரணத்து கொண்டும் இண்டஸ்ட்ரியல் போர்ட்ஸ் தங்கவயல் வரக்கூடாது. வராங்களா அந்த அளவுக்கு ஒன்றும் தப்புனா எங்க ப்ராப்பர்ட்டி இல்லையா? எல்லாமே அண்டர் கோல்டு இருக்குது. அண்டர் கோல்ட்ல இன்ஜினியரிங் ஐட்டம் தான் இருக்குது. அது துறம்பூச்சி நிற்குது. எதுக்கு இண்டஸ்ட்ரியல் போர்ட்ஸ்? ஏன் இவனுக்கு பேமெண்ட் ஏற்று, இவனுக்கு வேஜ் ரிவிஷன் பண்ண, இவனுக்கு போனஸ் கூட டியா கூட செக்யூரிட்டிங்களுக்கு பிஜிஎம்எல் இருக்கு. அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், டெம்பரரி மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன், தயவு செய்து இண்டஸ்ட்ரியல் போர்ட்ஸ் வரக்கூடாது. பாரதியம் செக்யூரிட்டிக்கிறாங்களா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணும். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். பாரதியம் செக்யூரிட்டிஸ் வந்து நான் ஆதரிக்கிறேன். நன்றி.